அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இந்த ஒரு பதிவ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அதே நேரத்தில எனக்கும் ஒரு நல்ல தகவல கடத்தின மன திருப்தி கிடைக்கும். இந்த வீடியோவ கண்டிப்பா மகளிர் தான் பார்ப்பீங்க. ஏன்னா இது மகளிருக்கான ஒரு பதிவு. வேலைக்கு போற பெண்கள் பார்க்கலாம். வீட்ல இருக்கிற பெண்கள், அப்புறம் சிங்கிள் பேரண்ட்டா இருக்கிற ஒரு பெண்ணா நீங்க இருக்கலாம். ஸோ, இதில யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் இல்லைங்களா? மாதம் மாதம் ரூ. 1000 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மாசம் மாசம் கிரெடிட் ஆகுற ரூ. 1000 நீங்க பிரயோஜனமா செலவு பண்ணியிருக்கீங்களா? எங்கேயாவது முதலீடு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா மாதம் ரூ. 1000 வரும்போது, அத வந்து நீங்க காய்கறிக்காகவும், கரண்ட் பில்லுக்காகவும், இல்ல பெட்ரோலுக்காக, இல்ல ஏதோ ஒரு செலவுக்காக பயன்படுத்துறீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாரி வர தொகைய வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? இந்த ரூ. 1000 கடந்த 1 1/2 வருடமா நமக்கு வந்துட்டுருக்கு. ஆனா இந்த 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே செலவுகள நம்முடைய சம்பாத்தியத்திலேருந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இந்த ரூ. 1000 வந்தாலும் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா, நமக்கு அரசாங்கம் ரூ. 5000 குடுத்தாலும் பத்தாது, ரூ. 10,000 குடுத்தாலும் பத்தாது. நம்ம செலவுகள பெருக்கிக்கிட்டே போவோம். அப்படித்தானே? ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனால இந்த ரூ. 1000 மாதம் மாதம் வர்ற இந்த ரூ. 1000 போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஸ்கீம்ல போட்டு அத நல்லா பெருக்கலாம். இரட்டிப்பு மடங்கு உங்களுடைய பணம் வந்து வளர்ச்சியா அடையும். அதுக்கான சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது முதலீடு என்னங்கிறத பார்க்கலாம். முதலீடு அப்படின்னா நம்மளுடைய பணத்த வந்து பெருக்குறது. நம்ம கஷ்டப்பட்டு பணத்த சம்பாரிக்கிறோம். சேமிச்சு வைக்க முடியல. ஆனா இந்த ரூ. 1000 வருதே, இதையாவது முதலீடு பண்ணலாம் இல்லையா? ஸோ முதலீடுங்கும்போது நம்ம நிலம் தெரியும், தங்கம் தெரியும். ஆனா நிலத்தையும் வாங்க முடியாது. இந்த ரூ. 1000 வச்சு நம்ம தங்கமும் வாங்க முடியாது. பங்குச் சந்தையில முதலீடு பண்ணலாம். ஆனா பங்குச்சந்தை ரிஸ்க் அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் அதிகம். பாண்ட் மார்க்கெட்டும் அப்பப்போ ரிஸ்க் ஏத்தமாவும் இருக்கும், இறக்கமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல போடலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம சேமிக்கிறதுக்காகவே இபிஎஸ் ஸ்கீம் இருக்கு. பிபிஎஃப் ஃபண்ட் இருக்கு. ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு. அதில கிசான் விகாஸ் பத்திராவ பத்தி பார்க்க போறோம். இது வந்து கிசான் அப்படின்ன உடனே நெறைய பேர் ஃபார்மர்ஸ்க்கான அதாவது விவசாயிகளுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. இது வந்து யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதில நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொதுவா பேங்க்ல போட்டோம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல 6% 7.5% வரைக்கும் நமக்கு வட்டிய வந்து குடுப்பாங்க, கூட்டு வட்டி. ஆனா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து ஒரே நேரத்தில நம்ம முதலீடு பண்ற அமௌண்ட்டுக்கு தான் குடுப்பாங்க. அதாவது பிச்சு பிச்சு நம்ம அமௌண்ட்ட உள்ள போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, சிறுக சிறுக சேமிக்கிற பணத்த கிசான்ல போட முடியும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது 7.5% வட்டி நமக்கு குடுக்குறாங்க. இது பேங்க விட ஏறக்குறைய 3/4% அதிகம். அதாவது 75 பைசா உங்களுக்கு அதிகமா கிடைக்குது. 3வது பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்த்துட்டோமா? 3வது பாயிண்ட் அப்படிங்கும்போது, நம்ம சிறுக சிறுக சேமிக்கிற பணத்துக்கு கூட்டு வட்டியே கிடைக்குது. அதுதான் 3வது. ஸோ இந்த கூட்டு வட்டி என்னங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். 4வது ஷூரிட்டி. இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல ரூ. 20,00,000 போடுறீங்கன்னா, ஆக்சுவல் கேரண்டி 5,00,000க்கு தான் இருக்கு. அதாவது அந்த வங்கி திவால் ஆகிட்டா அப்படின்னா, நம்மளுடைய பணம் வந்து அதில திவாலாகி போயிடும். ஆனா நம்ம 20,00,000 போட்டிருந்தோம்னா, நம்மளுக்கு 5,00,000க்கு கேரண்டி இருக்கும். நீங்க 50,00,000 போட்டாலும் 5,00,000க்கு மட்டும் தான் ஆர்பிஐ கிட்ட கேரண்டி குடுத்து வச்சிருப்பாங்க அந்த வங்கி. ஸோ வங்கிகள் எப்ப வேணா திவால் ஆகலாம். என்ன ஒரு பிரச்சனை கூட வங்கியில வரலாம். ஆனா, இந்த ஒரு ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ வர்றது. அதனால நீங்க போடுற பணம் 100% கேரண்டி அளிக்கப்படுது. இதனால எந்த பொருளாதார நெருக்கடி வந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய பணம் அங்கேயே இருக்கும். இப்போ 5வது பாயிண்ட் இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம். போன வருஷம் நம்ம வந்து ரூ. 250 நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்றோம்? ரூ. 300 சராசரியா ரீசார்ஜ் பண்றோம். இதுதான் இன்ஃப்ளேஷன். அப்புறம் போன வருஷம் ரூ. 40 சர்க்கரை வாங்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் ரூ. 50 இல்ல ரூ. 48 வாங்குறோம். இதுதான் இன்ஃப்ளேஷன். பொருளுடைய மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். நம்மளுடைய சம்பளங்கள் உயராது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 to 7.5% வரைக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா இந்தியாவுல இருக்கு. சரிங்களா? நம்முடைய பணம் வந்து மதிப்பை இழந்துக்கிட்டே போகும். அப்படி இருக்கும்போது இந்த மாரி நீங்க பண்ற முதலீடு உங்கள தூக்கி நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கு.
அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 6வது பாயிண்ட்டு. இதில் நீங்கள் மினிமம் ரூ. 1000 போடலாம். ஆனால் மேக்ஸிமம்க்கு கணக்கே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த 5 பாயிண்ட் போதாதுன்னு 7வதா ஒரு பாயிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு கிசான் விகாஸ் பத்திரம் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். இதை சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸை நேரில் போய் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறதும் ஈஸி. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரூ. 1000 மகளிர் உரிமை தொகையை நீங்கள் இதில் முதலீடு பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லப்போனால் டபுள் த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ரூ. 1000 வச்சு தொடங்குறீங்க. மாதம் மாதம் ரூ. 1000 இதில் இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வருஷத்துக்கு 7.5% வட்டி உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்த 10 வருஷத்துக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பணம் எவ்வளவா இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் வருஷத்துக்கு உங்களுடைய பணம் வந்து ரூ. 980 வட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் 10வது வருஷத்தில் உங்களுடைய பணத்துடைய ஒரு வருஷத்துக்கான அந்த ஒரு வட்டி 11,150. சரிங்களா? ஸோ நீங்கள் மாதம் மாதம் ரூ. 1000 போட்டுக்கிட்டே வரீங்க. வருடங்கள் போக போக உங்களுடைய 2வது வருடத்தில் உங்களுடைய அமௌண்ட் ரூ. 26,000 இருக்கும். 3வது வருடத்தில் 40,000 அளவுக்கு பெருகும். 5வது வருஷத்தில் 71,140 அளவுக்கு பெருகும். 8வது வருஷத்தில் ரூ. 1,27,000 அளவுக்கு பெருகும். 10வது வருஷத்தில் 1,71,826 அப்படிங்கிற அளவுக்கு பெருகும். ஸோ மாதம் மாதம் நான் பணம் போட்டிருப்பேன்ல, அது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து மாதம் மாதம் ரூ. 1000 போட்டிங்க இல்லையா, இந்த ஒரு 10 வருஷத்துக்கும் சேர்த்து நீங்கள் 1,20,000 முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கான வட்டியாக உங்களுக்கு வர்றது ரூ. 50,826. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ரூ. 1000 வந்து நம்மளுடைய வட்டி பணத்திலேருந்து நமக்கு வருது. நம்ம வந்து கரண்ட்டு பில் கட்டுறோம், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், கேஸ் எடுக்கிறோம், பெட்ரோல் அடிக்கிறோம், இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். அந்த வரியை வாங்கி அதில் இருந்து தான் நமக்கு இந்த மாதிரியான உதவிகள் அரசு பண்ணுது. ஆனால் உதவி பண்ணுற பணத்தை எடுத்து நம்ம எதுக்கு செலவு பண்ணணும்? ஸோ செலவுக்கு பதிலாக முதலீடு பண்ணுங்க. கிசான் விகாஸ் பத்திரா ரொம்ப பயனுள்ள தகவல். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி இதை கொண்டு செலுத்துங்க. இந்த மாதிரி முதலீடை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. டாட்டா, பாய்.